வணக்கம் நண்பா. நம்ம கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் நெட்டுக்கு வந்து ஒயரிங் பண்ணி ஃபோக்கஸ் மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம போய் பார்த்ததில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஹைட்டு பார்த்தீங்கன்னா 40 அடியில் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 அடி, அதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் கொடுத்து அதுக்கு மேலே ஒரு 20 அடி இருக்குது. மொத்தமாகவே டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 40 அடியில் இருக்குது. ஸோ இந்த 40 அடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து ஒரு 8 ஃபோக்கஸ் மாட்டணும். மொத்தம் 16 ஃபோக்கஸ் மாட்டணும். இந்த 16 ஃபோக்கஸுக்குமே நம்ம பார்த்திங்க அப்படின்னா லேட்ரோ இல்லை ஏனியோ வச்சா கண்டிப்பாக மாட்டவே முடியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா க்ரெயினை வர சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்ரெயின் மூலமாக வந்து 6 ஃபோக்கஸ், அதாவது மொத்தமாக 16 ஃபோக்கஸ் லைட்டையும் மாட்டுறோம். மாறினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழேயே நம்ம ஒயரிங் பண்ணிவிட்டு அப்படியே மேலே தூக்கி கட்டுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கீழேயே பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் ஒயரிங் பண்ணி ஜங்ஷன் வச்சு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஓப்பன் ஒயரிங் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பைப்பை வந்து மேலே தூக்கி அப்படியே கட்டுறதோட சரி. ஏன்னா நம்ம கீழேயே பார்த்திங்க அப்படின்னா பைப்பு ஜங்ஷனில் வச்சு ஒயர்லாம் ஆல்ரெடி இழுத்து வச்சிட்டோம். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் தூக்கி கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே வந்து பைப்பை ஃபஸ்ட்டு கட்டிவிட்டு அதுக்கப்புறம்லாம் ஒயரிங் பண்ணுறதை பார்த்து பண்ணவே முடியாது. ஏன்னா அதுக்கு 2 க்ரெயின் தேவைப்படுது. அதனால் நம்ம ஒரே க்ரெயினை போதுங்கிறனால நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பார்த்திங்க அப்படின்னா கீழே பைப்பு போட்டு அதிலேயே ஒயரிங் எல்லாம் எடுத்து அதிலேயே எல்லாம் முடிச்சிட்டோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கஸ் லைட்டு பார்த்திங்க அப்படின்னா 150 வாட்ஸு. ஒவ்வொரு லைட்டும் பார்த்திங்க அப்படின்னா 150 வாட்ஸு. மொத்தமாகவே 16 ஃபோக்கஸ் லைட்டு மாட்ட போகிறோம். IP6 வாட்டர் ப்ரூஃப் ஃபோக்கஸ் லைட்டு தான். ஸோ மழையில் நனைஞ்சாலும் எதுவுமே ஆகாது. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஸோ இதை நாங்கள் கட்டுறக்குள்ளே போதும் ஆகிப்போச்சு. ஏன்னா பைப்பு மட்டும் அப்படின்னா பரவாயில்ல, டக்குன்னு தூக்கி மேலே அப்படியே கட்டிடலாம். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயரோடு இருக்கும்போது, அதாவது 2.5 ஒயர் போட்டிருக்கோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபோக்கஸுக்கும் தனித்தனியாக சிங்கிளாக 2.5 ஒயர் போட்டிருக்கோம். அந்த கடைசி எண்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பைப் வந்து ஓவர் வெயிட்டாக இருந்துச்சு. அந்த தளவில் பார்த்திங்க அப்படின்னா லோடோடு அவ்வளோ லோடோடு மேலே தூக்கி கட்டவே முடியல. ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. வேறு வழி இல்லை, இப்படி தான் கட்டியே ஆகணும். வேறு வழி இல்லாமல் அப்படி தான் கட்டியிருக்கோம். ஒவ்வொரு ஃபோக்கஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக சிங்கிள் பாயிண்ட்டாக தான் எடுத்திருக்கோம். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேவைக்கேற்ற மாதிரி ஆன் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எந்த லைட் வேணுமோ அந்த லைட்டு மட்டும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 20 ஆம்ஸ் சுவிட்ச் போட்டு தனித்தனியாக கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா MCP தான் போடணும், சிங்கிள் போல் MCP தான் போடணும். பட் என்ன காஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு கஸ்டமர் ஃபீல் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நார்மல் சுவிட்ச் 6 ஆம்ஸில் போடாமல் ஒவ்வொரு ஃபோக்கஸுக்கும் தனித்தனியாக 20 ஆம்ஸ் சுவிட்ச் வந்து போட்டிருக்கோம். ஸோ சிங்கிளாக எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா 20 ஆம்ஸ் போட்டிருக்கோம். MCPக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம், சுவிட்ச் போட்டிருக்கனால காஸ்ட்டும் கம்மி. இப்போதைக்கு டெம்பரவரியாக இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆஃபீஸ் ரூம் ஒன்று கட்டுறாங்களாமா, அதுக்குள்ளே தான் எல்லா பாயிண்ட்டும் வருதாமா. ஸோ அப்போ வந்து நம்ம MCP வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை டெம்பரரியாக வைங்க அப்படின்னு சொன்னதுனால தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா சுவிட்ச் பாக்ஸ் வச்சு 20 ஆம்ஸில் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க. வீடியோவில் ஏதாச்சும் தவறுகள் இருந்தால் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோவில் சரி பண்ணிக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே ஆஃப் பண்ணுங்க ஃபஸ்ட்டு.